عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. وقال نبينا صلى الله عليه وسلم: أعظم النساء بركة أيسرهن مؤونة. رواه الحاكم وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் மனைவியுடைய இந்த உறவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, வமின் ஆயாத்திஹி, என்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளது கணவன் மனைவி உறவு என்று சொல்கிறார். அதற்கு மேலுள்ள வசனங்களில் வமின் ஆயாத்திஹி அன் ஹலககும் மின் துராபின், உங்களை மண்ணிலிருந்து படைத்தது என்னுடைய அத்தாட்சி. உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தி பின்பு பலத்தை கொடுத்து வாலிபர்களாக ஆக்கி மனிதனுடைய நிலைமைகளை காலகட்டங்களை சொல்லி இதையும் தன்னுடைய அத்தாட்சி என்பதாக சொல்லிவிட்டு அடுத்தபடியாக கணவன் மனைவி என்ற உறவை ஏற்படுத்துவதும் தன்னுடைய அத்தாட்சி என்பதாக சொல்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே நாம் சென்ற வாரம் பார்த்ததை போல கணவன் மனைவிங்கிற உறவு எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டியது, இந்த உலகம் நிலைத்திருக்க அது எவ்வளவு முக்கியமானது என்ற விஷயத்தை பார்த்தோம். கணவன் மனைவியுடைய உறவு, அவர்கள் ஒற்றுமையாக இருப்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்பதை போல அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவுடன் இருப்பது ஷைத்தானுக்கு பிடித்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஷைத்தான் தன்னுடைய அரசை கடலிலே ஏற்படுத்தி தன்னுடைய படைகளை ஒவ்வொருவராக அழைத்து, நீ என்னென்ன தீங்குகளை செய்தாய், மனிதர்களுக்கு என்னென்ன கேடுகளை நீ செய்கிறாய் என்று விசாரித்து வரும்போது, யார் எந்த ஷைத்தான்கள் நாங்கள் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படுத்தினோம் என்று சொல்வார்களோ அவர்களை தான் அவன் வாழ்த்துகின்றான், அவர்களுக்கு சோபான் கூறுகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, கணவன் மனைவியுடைய உறவு அது பாதுகாக்கப்பட்டு இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அதை கொண்டுதான் இந்த உலகம் நிலைத்திருக்கும் என்பதை நம்மால் விளக்க முடிகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை போல கணவனும் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அதிலே முதல் கடமை என்று சொன்னால், திருமணம் முடிக்கும் பொழுது கணவன் மனைவிக்கு மகர் தொகையை வழங்க வேண்டும். அரபியிலே இதற்கு இன்னொரு பேர் சொல்வார்கள் சதா. அதாவது கணவன் மனைவியின் மீது உண்மையான அன்பு வைத்து உண்மையான முறையில் அவனை மணக்க ஆசைப்படுகிறான் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய உண்மையை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய அந்த தொகை, அது உண்மையை உணர்த்துவதன் காரணமாக அதற்கு சதாக் என்று பெயர் சொல்வார். ஆக இப்படிப்பட்ட மகரை கண்டிப்பாக ஒவ்வொரு கணவனும் ஒரு பெண்ணை கைப்பிடிக்கும் பொழுது, கரம் பிடிக்கும் பொழுது, மனைவியாக ஆக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு முதலாக மகரை கொடுத்து விட வேண்டும். ஒரு சமயம் மகரை சொல்லவில்லை, மகரை பேசவில்லை, மகரை குறிப்பிடவில்லை என்று சொன்னாலும் கூட மகரின் மிசில் என்று சொல்வார்கள். அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு அவருடைய குடும்பங்களிலே மகராக கொடுப்பது பழக்கமாக இருக்கின்றதோ அந்த தொகையை மகராக கொடுத்து விட வேண்டும். எனவே மகர் என்பது நிக்காஹிலே ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதே சமயம் அந்த மகர் எவ்வளவு தொகையாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்: இன்ன அஅஸமன் நிசாஇ பரக்கத்தன், ஒரு பெண்ணை ஒருவர் நிக்காஹ் செய்கின்றார், அந்த பெண்ணின் மூலமாக இவருக்கு ஒரு பரக்கத்து உண்டாகிறது என்று சொன்னால்
அந்த பெண் அவளுடைய மகள் தொகை குறைவாக இருக்க வேண்டும். அது குறைவாக இருப்பது அந்த திருமணம் பரக்கத்தானது என்பதற்கு சான்று என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்திலே சொன்னார்கள், இன்னமின் யும்னில் பரக்கத்தி தைசீரு துபகிஹா வ தைசீரு சுதாகிஹா. ஒரு பெண்ணை மணப்பதிலே அந்த திருமணம் பரக்கத்தான திருமணம் என்பதிலே அந்த திருமண செலவுகள் குறைவாக இருப்பதை போல அந்த பெண்ணுடைய மகத்துவம் குறைவாக இருப்பது என்று சொன்னார். என்னைக்கு உயர்வுடைய ஷாஃபி மதுஹபுடைய சட்டங்கள் என்ன சொன்னார்கள், எவ்வளவு முடியுமோ எவ்வளவு குறைவான தொகையாக இருந்தாலும் திருமணத்திற்கு அதை மகராக நாம் நியமிக்கலாம். அந்த தொகையை அந்த பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு குறைவான தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு பெண்மணி வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் வஹப்து நஃப்ஸி லக, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன். ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே ஆண்கள் மிகுதமாக அமர்ந்திருக்கின்றார்கள். வந்து தன்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக அளித்து விட்டேன் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை மேலும் கீழும் பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தார்கள். சிறிது நேரம் கழிந்து விட்டது. சபையில் அமர்ந்திருந்த ஒரு வாலிபர் எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த பெண்ணிலே எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார். எனக்கு அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மகராக கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கின்றீர்கள்? சொன்னார்கள், லைஸலி ஹாதா இல்லா இஸாரி, நான் உடுத்திருக்கக்கூடிய இந்த வேட்டியை தவிர என்னிடத்திலே எந்த ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு ஏழையாக இருந்தார். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்தமிஸ் ஒரு ஹாத்தமன், உன்னுடைய வீட்டிற்கு சென்று ஒரு இரும்பு மோதிரம் கிடைத்தாவது அதை நீ கொண்டு வா என்று சொன்னார்கள். அவர் தேடி சென்று பார்த்துவிட்டு, யார சொல்லுதா, என்னிடத்தில் எதுவுமே இல்லை. சொன்னார்கள், ஏதேனும் குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்து வைத்திருக்கிறீர்களா? அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், அந்த பெண்ணை நான் உங்களுக்கு நீங்கள் குர்ஆனை மனனம் செய்து வைத்திருக்கிறீர்கள், அந்த குர்ஆனை இந்த பெண்ணுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மகராக வைத்து உங்களுக்கு இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். நீங்கள் இந்த பெண்ணை அழைத்து செல்லுங்கள், அந்த சூறாக்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனவே குறைந்தபட்ச தொகை எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தாலும் அந்த மகள் பூர்வமானதாக ஆகிவிடும். அதிகபட்சமாக ஒரு மனிதன் எவ்வளவு கொடுக்க விரும்பினாலும் அதற்கு தடை எதுவும் கிடையாது, அனுமதி இருக்கின்றது. ஆனால் அதற்காக அளவு கடந்து வரம்பு கடந்து பேருக்கும் பொருளுக்காகவும் 4 பேர் நம்மை கோர வேண்டும் என்பதற்காக மகள் தொகைகளை மிகவும் அதிகப்படியாக கொடுப்பது என்பது அது ஷரியத்திலே விரும்பத்தகாத விஷயமாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய খিলাফத்திலே ஆட்சி காலத்திலே பெண்கள் மகள் தொகையை அதிகமாக கூட்டி கேட்டார். ஆண்கள் அதிலே கஷ்டப்பட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு விஷயம் தெரிந்த பொழுது சொன்னார்கள், அலா அலா துவாது மஸ்ஸலகத்தின் நிசா, பெண்களுடைய மகளிரை நீங்கள் கடப்பு செய்யாதீர்கள். உண்மையில் அப்படி அதிகப்படியாக கொடுப்பது அது மக்கரமத்தன் துன்யா, உலகத்திலே ஒரு நல்ல விஷயமாக இருந்திருந்தால், அல்லாஹ்விடத்திலே ஒரு தக்வாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காரியமாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிகளுக்கு தன்னுடைய மகள்களுக்கு அவர்களை திருமணம் முடிக்கும் நேரத்திலே இந்த மகள் தொகைகளை மிக அதிகமாக கூட்டிக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அதிகபட்சமாக பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 அறை ஊக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கை அவர்கள் மகராக கொடுத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே ஊக்கியா என்ற ஒரு கணக்கு இருந்தது. வெள்ளி கணக்கு பிரகாரம் சொன்னார் சுமார் 500 திரகங்களை, வெள்ளி காசுகளை மகராக கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய காலத்துடைய கணக்குப்படி பார்த்தா அதிகபட்சமாக ஒரு திரகம் என்பது, வெள்ளி காசு என்பது நம்முடைய காலத்திலே சுமார் 2 கிராம் 975 மில்லி கிராம் என்று சொல்கிறார். எனவே 500 கிராம் என்று கணக்கு பார்த்தால் சுமார் 1.5 கிலோ வெள்ளி அளவு வருகின்றது. எனவே அந்த தொகைக்கு அந்த தொகை அளவு கொடுப்பதுதான் நடுத்தரமானது. அந்த 1.5 கிலோ வெள்ளி எவ்வளவு காசு வருமோ அந்த காசு அளவுக்கு மகராக கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை கடைபிடித்ததாக ஆகும். அதற்கு மேல் செல்வது சரியானதல்ல, உகந்ததல்ல என்ற விஷயத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஆனாலும்
நிலைமை சீராக ஆகவில்லை. இன்னும் பலர் மகர் தொகைகளை கூட்டிக் கொண்டே சென்றார்கள். எனவே அதற்கு ஒரு அளவை நிர்ணயிக்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்த பொழுது, இனிமேல் மகர் தொகை நீங்கள் யாரும் கூட்டி கொடுக்க கூடாது என்பதாக சட்டம் இயற்ற நினைத்த பொழுது, சபையில் இருந்த ஒரு பெண்மணி பின்னால் இருந்து சொன்னார்கள், மாதாக்க ஹஜ்ரத் உமர் அவர்களே, உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கின்றார், வைன் ஆதைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹா ஷைஆ. நீங்கள் யாரேனும் ஒருவர் ஒரு குவியல் தண்டத்தை உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் மகராக கொடுத்தாலும் நீங்கள் அதனை திரும்ப பெறக்கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறாரே. எனவே மகரை நிர்ணயிக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இம்ராஅத்துன் அஸாபத் வ ரஜுலுன் அஃதா, ஒரு பெண்மணி சரியான விஷயத்தை சொல்லிவிட்டார்கள், ஒரு ஆண் தவறிழைத்து விட்டார் என்பதாக தன்னுடைய தவறுகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்புக்கொண்டார். கண்ணியமானவர்களே, எனவே மகரை குறைந்தபட்சம் எவ்வளவு அந்த பெண் பொருந்திக் கொள்கிறோ அவ்வளவு கொடுப்பதும் போலும், அதிகபட்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த 500 திர்ஹம் அளவுக்கு கொடுப்பது சிறந்ததாக இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக கொடுத்து விட்டு பின்னால் கை செய்யப்படுவது அல்லது பேரையும் புகழையும் நாடி கொடுப்பது இது சிறந்த விஷயம் அல்ல. கண்ணியமானவர்களே, ஆக மகர் என்பது கட்டாயமாக நம்முடைய மனைவிக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதல் கடமையாக இருக்கின்றது. அப்படி மகரை கொடுத்து விட்டோம், அடுத்தது சிறிது காலம் கழிந்தது, தனக்கு ஒரு தேவை ஏற்படுகின்றது. இப்பொழுது மனைவியிடத்திலே அந்த மகரை நீ திருப்பித்தா என்பதாக கேட்கிறேன். இது நல்லவர்களுடைய செயல் அல்ல. அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார், உங்களுடைய மனைவிமார்களுக்கு அந்த மகர் தொகைகளை நீங்கள் மனப்போந்து சந்தோஷமாக நீங்கள் அதனை கொடுத்து விடுங்கள். ஏதேனும் ஒரு தேவை ஏற்பட்டது, கடனாக வாங்கலாம் அல்லது நிர்பந்தமாக வாங்க வேண்டிய நிலை இருந்தால் அவர்களாக மனமோந்து உங்களுடைய தேவைகளிலே பங்கெடுக்கும் விதமாக அவர்களாக கொடுத்தால் மரியா அதனை நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு ஒரு வழிபாடு சொல்லித் தருகிறான். எனவே கண்ணியத்திற்குள்ளே கணவனுடைய முதல் கடமை அந்த பெண்ணுக்கு மகரை கொடுத்து விடுவது. அடுத்து இரண்டாவதாக பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இரண்டாவதாக நஃபகா என்று சொல்லக்கூடிய செலவு பணங்களை நாம் அவர்களுக்கு முறையாக கொடுக்கிறோம். இது நம்முடைய ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலே மிக விலாவாரியாக மிக விளக்கமாக இந்த சட்டங்களை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஹதீசுகள், குர்ஆனுடைய வசனங்கள், நல்லவர்களுடைய நடைமுறைகளிலிருந்து ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், கணவனுடைய வசதியை கவனித்துத்தான் அவன் மனைவிக்கு செலவு கொடுப்பது கடமை. அவர் செல்வந்தராக இருக்கலாம், அல்லது நடுத்தரவாசியாக இருக்கலாம், அல்லது ஏழையாக இருக்கலாம். ஒரு காலத்தில் உள்ள கணக்கின்படி சொல்லியிருக்கின்றார்கள், ஒருவர் ஏழையாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு முத்து தான், ஒரு முத்துன்னு சொன்னா 600 கிராம் அரிசி, அந்த 600 கிராம் அரிசி அளவுக்கு தினசரி அதாவது உணவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வது கணவனுடைய கடமை. அவர் நடுத்தரமானவராக இருந்தால் 1.5 முத்து, அதாவது ஏறத்தாழ 1 கிலோ விட கொஞ்சம் குறைவான அளவு மனைவிக்கு உணவுக்கான ஏற்பாடு செய்வது கட்டாய கடமை. மூன்றாவதாக வசதியானவராக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 முத்து, அதாவது 1200 கிராம் அளவுக்கு உணவுக்கான ஏற்பாடுகள் செய்வது கணவன் மீது கடமை. இது வெறுமனே உணவு என்ற அடிப்படையில். அடுத்து அந்த உணவுக்கு தேவையான சால்னா, ஆணம் இருக்கிறது, தொட்டுக்கறி இருக்கிறது என்று சொன்னால் நடைமுறையில் ஊரில் என்ன புழக்கத்தில் இருக்கின்றதோ அதற்கு தோதுவாக செலவழிப்பது கணவன் மீது கடமை. வாரத்துல ஒரு நாள் கறி சாப்பிடுவது பழக்கமாக இருந்தால் அந்த ஒரு நாள் மனைவிக்கு கறி வாங்கி கொடுப்பது கணவனுடைய பொறுப்பு. அதே போல இன்னும் எந்தளவு சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் நாம் அவர்களுக்கு உணவை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அரிசி வாங்கி கொடுத்தாச்சு, சாம்பார் வாங்கி கொடுத்தாச்சு, இதெல்லாம் நம்முடைய கடமை நீங்கிருச்சு என்பது கிடையாது. மாறாக நாம் உணவை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். நாம் சாமான்களை வாங்கி கொடுக்கின்றோம், அவர்கள் சமைக்கிறார்கள், அதிலிருந்து தேவையான விஷயத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இது அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய விவகாரம். கடமை என்று சொன்னால் நாம் அவர்களுடைய உணவுக்காக உணவை ஏற்பாடு செய்து கொடுப்பதுதான் கடமை.
மாறாக சாமான்களை நாம் வாங்கி கொடுத்து விடுகிறோம், அவர்கள் சமைத்து தருகிறார்கள், நமக்கும் சமைக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சமைக்கிறார்கள் என்று சொன்னால் இது அவர்கள் செய்யக்கூடிய உபகாரம். மறந்துவிடக் கூடாது. கிதாபுகளிலே தெளிவாக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. கணவன் மனைவிக்கு உணவுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பெண் கணவனுடன் சேர்ந்து சாப்பிடுவதாக இருந்தால் இது போன்ற உணவுகளை நாம் ஏற்பாடு செய்து கொடுத்து விட வேண்டும். அல்லது இல்லை, சேர்ந்து சாப்பிடுவது இல்லை, தனியாக சாப்பிடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தனியாக சாப்பிடுவதற்கு என்னென்ன தேவையோ அந்த அத்தனை விஷயங்களையும் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்பதாக எழுதியிருக்கிறார். அதே போன்று மனைவி தன்னுடைய தாய் தந்தையுடைய வீட்டிலே வேலைக்கு வேலை ஆட்களை வைத்துதான் அவர்கள் வேலை செய்து அவர்களுக்கு பழக்கம் என்று இருந்தால், இப்பொழுது கணவனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய வீட்டிலே மனைவியை வைத்திருக்கும் பொழுது அந்த மனைவிக்கான பணியாளரை, வேலைக்கார பெண்ணா அல்லது சிறுவர்களையோ அல்லது மகரமான வேறு ஆண்களையோ அந்த பெண்ணுக்கு வேலையாளையாக ஏற்படுத்தி கொடுப்பது இதுவும் கணவனுடைய கடமை என்பதாக எழுதியிருக்கிறார். எனவே கண்ணியத்திற்குள்ளே நாம் நம்முடைய சமகாலத்திற்கு வருவோம். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? கண்ணியத்திற்குள்ளே இன்று மனைவியை வாஷிங் மிஷினாக ஆக்கிவிட்டார்கள், மனைவியை வேலைக்காரியாக ஆக்கிவிட்டார்கள், மனைவியை அவள் நாம் சொன்னதையெல்லாம் அவள் செய்த தீர வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு அவளை அடிமையாக ஆக்கிவிட்டார். அல்லாஹ் தஆலா நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து மிக உயர்ந்த அந்தஸ்திலே வைத்திருக்கின்றான். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மனைவி என்ற அடிப்படையிலே செய்யக்கூடிய இந்த கடமைகளில் ஆக உயர்ந்த நிலையை வைத்திருக்கின்றான். உலகத்திலே மற்ற சமுதாயத்திலே மற்ற மார்க்கத்திலே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனித்து பார்த்தால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தஆலா நம்மை மிக உயர்ந்த நிலையில் வைத்திருக்கின்றார். அவர்கள் மிக தாழ்ந்த நிலையில் அவர்கள் சென்று விட்டார்கள். கணவன் கஞ்சனா இருக்கிறான், தரமாட்டேங்கிறான், என்ன செய்யறது? கண்ணியத்திற்குரிய நியாயமான அளவுக்கு கணவனிடமிருந்து எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது. ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்தக்காரவங்க, பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்துல அவருடைய மனைவி ஹிந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாம், வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன ஸௌஜி அபூ சுஃபியான், என்னுடைய தந்தை என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் ரஜுலுன் ஷஹீஹுன், ரொம்ப கஞ்சத்தனம் உடையவராக இருக்கின்றார். அவர் எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ தேவையான அளவு செலவினங்களை அவர் கொடுப்பதில்லை. நான் என்னுடைய கணவருடைய செல்வத்தில் இருந்து அவருக்கு தெரியாமல் எடுத்துக் கொள்வது அது என் மீது குற்றமாக ஆகுமா என்ற ஒரு சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை சொன்னார்கள். கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் அது முன்மாதிரியான ஒரு சட்டமாக ஆகிவிட்டது. சொன்னார்கள், ஹுலி மின் மாலிஹி பில் மஅரூஃபி மா யக்ஃபீகி வ வலதகி. மூன்று விஷயத்தை சொன்னார்கள். ஒன்று, கணவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கணவனுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக பில் மஅரூஃபி, சரியான முறையில் எடுக்க வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, எது அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்றதோ அந்த தேவை அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுக்க வேண்டும். மூன்றாவதாக மா யக்ஃபீகி வ வலதகி, அது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் போதுமானதாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குள்ளே நம்முடைய பராமரிப்பிலே வேறு நபர்கள் இருந்தார்கள், நம்முடைய வேலையாட்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு தேவையானதை கணவனுடைய சொத்து எடுக்கக்கூடாது. கணவன் அவன் சார்ந்தவர்கள் என்று சொன்னால் மனைவி, அப்புறம் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள், இவர்களுக்கு தேவையானதை மட்டும் எடுப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். சொன்னார்கள், இது உங்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையிலே அவர் குறைவு செய்கின்றார், எனவே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளலாம், இது குற்றமாக ஆகாது என்பதையாக அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். நினைத்திருக்கிறே. ஆனால் சிறந்த விஷயம் என்னவென்று சொன்னார், கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மற்றவரை குறித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்கி சரியான முறையிலே செய்வதுதான் இது நியாயமானது, யதார்த்தமானது, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுத் தருவதற்கு இது காரணமாக ஆகும். அப்படிப்பட்ட இன்னும் பல கடமைகள் இருக்கின்றது. கண்ணியத்திற்குள்ளே நாம் அந்த விஷயங்களை சரியாக முறையாக படித்து
முறையாக அந்த விஷயங்களை தெரிந்து அது பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.